வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான 3வது டெஸ்ட் போட்டி 15ஆம் தேதி ராஜ்கோட் மைதானத்தில் வந்து நடக்க போகுது. இப்போ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான கேஎஸ் பரத்தை வந்து தூக்கிட்டு துருவ் ஜோரலுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா கேஎஸ் பரத்துக்கு வந்து வயசு 30 ஆயிடுச்சு. எத்தனையோ வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டாங்க. எதுலையுமே வந்து பெருசாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணலை. ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து போட்டது கிடையாது. அதனால இனிமேலே இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோன்னா அது வீண் தான் அப்படின்னு சொல்லிட்டு துருவ் ஜோரலுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ 2 பிளேயரை வந்து ஸ்குவாட்ல இணைச்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று வந்து போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து கேஎல் ராகுல், இன்னொருத்தர் வந்து ஜடேஜா. இவங்க 2 பேரும் ஸ்குவாட்ல வந்து இருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து போட்டிக்கு முன்பு வந்து முழு உடல் தகுதியோடு இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேருமே இப்போதைக்கு வந்து நல்லா தான் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் போட்டிக்கு முன்பாக காயம் அடைஞ்சது அப்படின்னா வெளியில போக வேண்டிய ஒரு சூழல் வந்து உண்டாகும். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வந்து ஆடிட்டு வந்தாரு. அவரும் சரியா ஆடல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர் வந்து தூக்கியிருக்காரு. இப்போ அவர் வந்து வெளில போன காரணத்தினால ரஜாத் படிடாருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அப்போ அந்த 3வது டெஸ்ட் போட்டியில் வந்து ரஜாத் படிடார் மற்றும் துருவ் ஜோரல் இவங்க 2 பேரும் பிளேயிங் 11ல் வந்து இருக்க போறாங்க. 2 யங் பிளேயருக்குமே இது வந்து முக்கியமான ஒரு போட்டியாக வந்து பார்க்கப்படுது. யங் பிளேயர்ஸை நம்பி ரோஹித் வந்து பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. நன்றி.